கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகு கடவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை, அது தலைப்பு தேவனுடைய கட்டளைகளின் நோக்கமும் அதன் அவசியமும் என்ற தலைப்பிலே நம்ம இந்த நாளிலே செய்தியை பார்க்க போகிறோம். தேவனுடைய கட்டளைகளின் நோக்கமும் அதன் அவசியமும். இன்னைக்கு பாகம் ஒன்றாக பார்க்க போகிறோம். இன்னொரு பாகம் தேவ கிருபை இருந்தால் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனம் படியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பார்த்தீங்களா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்க, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே இன்னொரு வசனம் கூட படியுங்கள். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இங்கேயும் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பிதாவாகிய தேவனுடைய கட்டளைகளை முழுமையாக கை கொண்டதினாலே அவர் பிதாவினிடத்திலே அன்பை பெற்றுக் கொண்டிருந்தார். அதனால வேதம் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் நாம் பிதாவாகிய தேவன் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலும் அன்பு கூறுவதாக ஆகும். அவருடைய கட்டளைகள் பிரமாணங்களுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்ற வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியே பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கூட இதை படிக்க வேண்டாம், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களில இத்திருச்சட்டத்தின் எல்லா வார்த்தையும் வீணானது அல்ல. தேவனுடைய கட்டளைகள் சும்மா வீணாக கொடுக்கப்படவில்லை. இதுவே உங்களது ஜீவன். நம்முடைய ஜீவனுக்கு தேவையாக நாம் ஜீவித்திருப்பதற்கு தேவையானது இந்த கட்டளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் உங்கள் நாட்கள் நீடிக்க பண்ணப்படும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்படும். இப்படி என்றால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அதன் பிறகு அதை மனதிலே பதித்து கொண்டு அதற்கு முற்றுமுடிய கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவனிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். அப்படி நாம் கீழ்ப்படிந்தால் அதுதான் நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கும். பாருங்கள், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்று இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் போது தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அது நல்லது தான்.
பிசாசுகள் கூட விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனங்களிலே நீங்கள் படித்து பார்க்கும் போது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படி என்றால் இந்த கிரியைகள் தான் நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிவதாக இருக்கிறது. அப்படி கீழ்ப்படியாவிட்டால் அந்த விசுவாசம் பிரயோஜனம் இல்லை, செத்தது போல என்பதாக இங்கே வசனம் சொல்லுகிறது. இப்படி என்றால் நாம் கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தெளிவாக அதை கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே 100% கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சீர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியம், ஆசீர்வாதம், சபை வகுப்பார் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிதாவான தேவன் பாருங்கள், நம்மை மாத்திரமல்ல எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவர் உருவாக்கினவர், கிரியேட்டர். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். அவர் கிரியேட்டர், நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். அதனால சங்கீதம் 103:14 சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் என்று வசனம் சொல்லுது. நம்முடைய உருவம், நம்முடைய பலன், நம்முடைய வல்லமை இவ்வளவுதான் என்று அவர் அறிகிறார். நாம் மண்ணுக்கு ஒப்பாக அவர் நினைவு கூறுகிறார். அதனால அவர் நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று கட்டளைகள், பிரமாணங்களை கொடுத்து நம்மை போதிக்கிறார். அதன்படி நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். பாருங்கள், உதாரணமாக இந்த உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொண்டால், இந்த உலகத்திலே மனுஷர்கள் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. உதாரணத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டால், அது நாம் பயன்படுத்துகிற வாகனமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், எதுவாக இருந்தாலும் அதை ஒரு கம்பெனி இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் கண்டுபிடித்து அதை எப்படியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஒரு ஒழுங்கு, அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு புஸ்தகம் நமக்கு கொடுப்பார்கள். அப்படி அதன்படி நாம் அதை பயன்படுத்தினால் அது நமக்கு ஒரு நீடித்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அப்படித்தான் பாருங்கள், தேவன் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், கிரியேட்டர். அவர் நமக்கு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். நாம் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அது நமக்கு நல்லது. அது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க உதவுகிறது. இப்போ நம்ம அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அதனால தேவனுக்கு என்ன லாபம்? இல்லாவிட்டால் நாம் கீழ்ப்படிந்தால் தேவனுக்கு என்ன லாபம்? அதனால நாம் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது நமக்கு நஷ்டமாக இருக்கும். நாம் கீழ்ப்படிந்தால் அது நமக்கு லாபமாக இருக்கும். இதை குறித்து பாருங்கள், யோபு புஸ்தகத்திலே அங்கே பேசப்படுகிறது. யோபு புஸ்தகத்திலே
யோபு 35ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களிலே இந்த காரியங்கள் குறித்து அங்கு பேசப்படுகிறது. படியுங்கள். யோபு. நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரருக்கு லாபமும் உண்டாகும். பார்த்தீங்களா? அதனால இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டம். பாவம் என்றால் தேவனுடைய கட்டளைகளை மீறுவதுதான் பாவம். அப்படி கட்டளைகளை மீறுவதனால மனிதனுக்கு நஷ்டமாகிறது. அப்படியே உம்முடைய நீதியினால் மனுஷனுக்கு லாபம். நீதி என்றால் தேவனுடைய வார்த்தை, பிரமாணங்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனாலே மனுஷனுக்கு லாபமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் வேதத்தின்படி பார்க்கும் போது, முதல் மனிதன் ஆதாமுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார், ஒரே ஒரு பிரமாணம். அந்த கட்டளை குறித்து நாம் படிக்கும் போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே அங்கே பேசப்படுகிறது. ஆதாமினிடத்திலே, பாருப்பா, நான் தோட்டத்தில் உள்ள அநேக விருட்சங்களை நான் வைத்திருக்கிறேன், அவைகளின் எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. முதல் மனிதர் ஆதாம், ஏவாளுக்கு அப்படிப்பட்டதான கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த கட்டளையை மீறினார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அதனால் இந்த முழு உலகத்துக்கும், எல்லா மனுஷர்களுக்கும் அந்த கீழ்ப்படியாமையினாலே அங்கே சாபம் வந்தது. சாபத்தின் மூலம் மரணம் வந்தது. எவ்வளவு பயங்கரமான காரியங்கள்! தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அதனுடைய விளைவுகள் மிகுந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. மரணம் என்பது நமக்கு இப்பொழுது தெரியும். அந்த மரணம் சாதாரணமாக வந்து விடுமா? அநேகம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் அப்படியாக வந்து மனிதனை அப்படியாக மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. அதனால் தேவனுடைய பிரமாணங்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது நமக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் போனால் அது பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாருங்கள், முழு மனுக்குலத்தையும் தேவன் அப்படியாக பாவம், அங்கே சாபம், மரணத்துக்குள்ளே போனாலும் அதை அப்படியே விட்டு விடாமல் தேவனுடைய மகா கிருபை, இரக்கம், அவருடைய அன்பு என்ன செய்கிறது? அங்கே ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்குகிறார். ஒரு மாதிரியான ஒரு சந்ததி, மாடல். நமக்கு ஒரு மாதிரியாக அந்த ஆபிரகாம் மூலம் ஒரு சந்ததியை உருவாக்குகிறார். அவர்களை வேதம் இஸ்ரவேலர்கள் என்று குறிப்பிடுகிறது. அவர்களுக்கு அநேக பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுக்கிறார். நியாய பிரமாணம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று அநேக பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது மோசே மூலமாக. ஆனால் அதற்கு முன்பதாக முதலாவது அங்கே 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளாக
2 பிரமாணங்களாக மாற்றுகிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், பாருங்கள், இந்த 2 கட்டளைகளுக்குள்ளே எல்லா பிரமாணங்களும் அடங்கி விடுகிறது. அதனால் அவர் கட்டளைகளை குறைத்தார் என்று அல்ல, எல்லா பிரமாணங்கள், எல்லா கட்டளைகள் அதற்குள்ளதாக அடங்குகிறது. படியுங்கள் வசனம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ரோமர். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் பிரமாணம் என்று கட்டளைகளை அன்புக்குள்ளாக கொண்டு வந்தார். ஆனால் அந்த அன்பின் பிரமாணம் மற்ற எல்லா பிரமாணத்தையும் உள்ளடக்கியதாக அங்கே இருக்கிறது. பாருங்கள், இந்த மாதிரியாக நமக்கு வைக்கப்பட்ட இஸ்ரேலர்கள், அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களால் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஆதாமை போல மீறினார்கள், கட்டளைகளை கை கொள்ளவில்லை. அதனால பாருங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர்களோ, எடுத்தீங்களா? அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, அவர்கள் மீறினார்கள், துரோகம் பண்ணினார்கள் என்று கூட வேதம் சொல்லுகிறது. அதனால் அவர்கள் கட்டளைகளை மீறும் போது அநேக தண்டனைகளை பெற்றுக்கொண்டார்கள். நாம் வேதத்திலே படிக்கும் போது அவர்கள் அநேக இடங்களிலே, அநேக நேரங்களிலே வேறு ராஜாக்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அநேக தண்டனைகள். உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு போன இடங்களிலெல்லாம் உபத்திரவம். அதனால் தேவனுடைய கட்டளைகள் அங்கே கொடுக்கப்படும் போது அதை நாம் உண்மையும் உத்தமமாக கை கொள்ள வேண்டியது நமது கடமை. அதை கை கொள்ளாவிட்டால் அது நமக்கு தீமையாக, நஷ்டமாக, பெருத்த ஒரு கஷ்டத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். பாருங்கள், பிதாவாகிய தேவன் கொடுத்திட்ட 10 கட்டளைகளுக்குள்ள மனுஷர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அந்த 10 கட்டளைகளுக்குள்ளே முழுமையாக விவரித்து காண்பித்திருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த நாளிலே ஒவ்வொரு கட்டளைகளாக நாம் நிதானித்து அதை அறிந்து கொள்ள போகிறோம். தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்திட்டதின் நோக்கம் பற்றி சரியாக புரிந்து கொள்ள போகிறோம். அப்படி சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் தருகிறதாக இருக்கும். அதனால முதலாவது கட்டளை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பார்த்தீங்களா, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு கட்டளை, முதலாம் பிரதான கட்டளை. இந்த கட்டளையின் நோக்கம் என்ன? தேவன் இந்த கட்டளை மூலம் மனுஷர்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்த்தால், பாருங்கள், இந்த கட்டளை நமக்கு போதிக்கிற காரியம் தேவன் மீதான ஒரு பயபக்தியை அவர் எதிர்பார்க்கிறார்.
மனுஷர்களாகிய நாம் அவருடைய கிரியைகள், அவருடைய சிருஷ்டிப்புகள். அவர் கிரியேட்டர், அவர் எஜமானர், நம்மை உருவாக்கினவர். அதனால அவர் மேலே நாம் ஒரு பய பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். இந்த மனுஷர்களாகிய நாம் மாத்திரம் அல்ல, மற்ற எல்லா ஜீவராசிகள், தூதர்கள் கூட அப்படியாக தேவனுக்கு பயபக்தியை காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால இந்த பயபக்தி என்கிற அந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய சிருஷ்டிகர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனம், ரெவரன்ஸ், இன்னும் பயமும் பாசமும் கலந்த ஒரு ஆழமான மரியாதை. இதுதான் பயபக்தி. பயமும் பாசமும் கலந்த ஒரு ஆழமான மரியாதை கொடுக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு. அதனால மல்கியா புஸ்தகத்துல இதை குறித்து அங்கே கேள்வி எழுப்புகிறார். மல்கியா 1:6, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து கேள்வி எழுப்புகிறார். ஏனென்றால் அவர்கள் பிதாவாகிய தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காமல் இருந்தார்கள். அங்கே அவருக்குரிய பயம், அந்த பய பக்தி அவர்கள் கொடுக்காதிருந்தார்கள். அதே வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே வருகிறார். அவர்களிடத்திலே கேட்கும் போது லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அதே வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கப்படுகிறது. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அப்படியே மலை பிரசங்கத்துல பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கூட இதை அங்கே முக்கியமாக இந்த மலை பிரசங்கம் சபை வகுப்பாருக்கு, சீசர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்காக சொல்லப்பட்டது. அங்கே சொல்லும் போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். படிகள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பார்த்தீங்களா? தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்கள், அடுத்த வசனத்திலே நாம் படிக்கும் போது இந்த நாட்களில் நடக்கிற அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு அற்புதங்கள் வேண்டும், அதிசயங்கள் வேண்டும். இதையே அங்கே எதிர்பார்க்கிறார்கள். அதையே இங்கே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். படிங்கள் 22 கூட. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, பாருங்கள், அந்நாளில் என்றால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அநேக அற்புதங்கள் அங்கே நாங்கள் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனங்களை நாங்கள் சொன்னோம். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? படியுங்கள்.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பார்த்தீங்களா? அற்புதங்கள் செய்தவர்களை பார்த்து, பிசாசுகளை துரத்தினவர்களை பார்த்து, அங்கே அநேக தீர்க்க தரிசனங்கள் சொன்னவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். இன்றைக்கு எல்லாம் பிரபலமான ஊழியர்கள் எப்படி பேசுகிறார்கள்? அற்புதங்கள் நடக்காத ஆலயத்துக்கு ஏன் போகிறீர்கள் என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வார்த்தைகள் அப்படியே இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அற்புதங்கள் இங்கு பிசாசுகளை துரத்துவது எப்படி? இதற்கு வேதம் தெளிவாக பதில் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16:14 அங்கே அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் என்று பேசப்படுகிறது. அதை குறித்து இன்னும் அப்போஸ்தலன் பவுல் கூட தெளிவாக பேசுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் படியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:9-10. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அக்கிரமக்காரனுடைய சகல வல்லமையின்படி சகல வல்லமையோடும் பொய்யான அற்புதங்கள் என்றால் அக்கிரமக்காரன், சாத்தான், ஆன்டி கிரைஸ்ட் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையினாக சாத்தானுடைய ஒரு செயலின் மூலமாக ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து இருக்கிறது. அதனால தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு அவர்களுக்கு இன்றைக்கு விருப்பமில்லை. வார்த்தைகள் தேவையில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களா? நம்மை குறித்து ஜோசியம் சொல்வது போல அப்படியே அற்புதங்கள் நடக்குமா? இதுதான் வேண்டும் இந்த நாளில். அப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள். அதனால் அதற்கேற்ற ஊழியர்கள் இன்னைக்கு பெருகி போயிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த மத்தேயு எழுதின அந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்தே அநேக வார்த்தைகள் அங்கே பேசப்படுகிறது. 5, 6, 7 அங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே பேசுகிறார். அங்கே அவர் பேசும்போது பாருங்கள், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அது வேசித்தனம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஒருவரும் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம். ஒன்றையும் குறித்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியே தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், அவைகளை சகித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்படியே சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவைகளை நாம் கேட்டு உணர்ந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கட்டளைகள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். நான் வெறுமனே அற்புதங்கள் வேண்டும், எனக்கு தீர்க்க தரிசனம் வேண்டும், இப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ
அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதனால நீதிமொழிகளின் புஸ்தகத்துல பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவர்களை மூடர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அப்போ தெய்வ பயம் இல்லை என்றால் அவர்களுக்கு ஞானம் இல்லை. இந்த உலகத்திலே பெரிய கல்விமான்கள் இருக்கலாம், மேதைகள் இருக்கலாம், ஆனால் அவர்களிடத்திலே தெய்வீக ஞானம் இல்லை. தேவனுடைய பார்வையிலே அவர்கள் மூடர்கள் போல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ பாருங்கள், அநேகராலே ஒரு கேள்வி எழுப்பப்படும், கிறிஸ்தவர்களால் கூட. அது என்ன கேள்வி என்றால், ஏன் தேவன் இப்படி அவருக்கு அந்த கனம், அந்த ரெவரன்ஸ், அந்த பயபக்தியை ஏன் எதிர்பார்க்கிறார்? ஏன் அவருக்கு நாம் அந்த பயபக்தியை காட்ட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? இது ஒரு சுயநலம் இல்லையா என்ற ஒரு கேள்வி. இது அநேகரால் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்கள் கூட. இந்த கேள்வி கேட்பதற்கு சரியாக போல தோணும். ஆனால் பாருங்கள், நாம் முதலே பார்த்தோம், அங்கே மனுஷனுடைய ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளுக்கும், உதாரணத்துக்கு நாம் பயன்படுத்துகிற வாகனம், இல்லாவிட்டால் ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், எதுவாக இருந்தாலும் அதை உருவாக்குகிறவர்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஒரு அங்கே ஒழுங்குமுறை, இப்படியாக நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று கொடுப்பார்கள். அப்படி பயன்படுத்தினால் அதனுடைய லைஃப் அதிகமாக இருக்கும். அப்படித்தான் தேவன் நம்மை உருவாக்கினவர், கிரியேட்டர். அவர்தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு சட்டத்தை, ஒரு கட்டளையை கொடுக்க வேண்டும். அதற்குரிய முழு உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் மனுஷர்களாகிய நமக்கு நல்லது, அது நன்மையானது. தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது நமக்கு நன்மையானது. பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், தெய்வ பயம் இல்லாதவன், யாருக்கும் பயப்படாதவன். அவன் மனம் போல வாழலாம், வேசித்தனம் பண்ணலாம், அவனுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்ய பிடிக்காது. அதனால் மற்றவர்களிடத்திலிருந்து சண்டையிட்டு அவைகளை புடுங்குகிறான். அநேக தீமையான காரியங்களை மனுஷர்களிடத்திலே செய்கிறான். அப்படி இருந்தால் அது அவனுக்கும் கஷ்டம். அவனை சார்ந்த அவன் செயல்படுகிற அந்த பகுதிகளிலே எல்லாருக்கும் கஷ்டத்தை கொண்டு வருவது அப்படி கஷ்டமாக இருக்கும். அவன் மூலமாக அநேக பிரச்சனைகள் உண்டாகும். இப்படியே விட்டால் அது சரியாக இருக்குமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ தேவன், நீ இப்படித்தான் வாழ வேண்டும், எது சரி எது தவறு என்ற கொள்கையை, கட்டளையை நியமித்தே ஆக வேண்டும். அதை புரிந்து கொள்கிறவர்கள் தான் ஞானமாக, நீதியாக அவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். அந்த பயபக்தியை காண்பிப்பார்கள். அந்த பயபக்தி என்பது
அப்படி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும், இண்டிவிஜுவல் ஒவ்வொருவருக்கும் அது நன்மைக்கானது. இந்த பயபக்தி இல்லை என்றால் அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் அது ஆபத்தாக, தீமையாக, கஷ்டமாக அங்கே வருவதாக இருக்கும். அதனால வசனம் நாம் படிக்கும் போது பாருங்கள், வேதத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்க. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பார்த்தீங்களா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று அறியாமலும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்ததினாலே அவர்களுடைய சிந்தனையிலே அவர்கள் வீணர்கள் ஆனார்கள். அவருடைய இருதயம் இருளடைந்தது. இருள், தீமை, பாவம், சாத்தானை அடையாளப்படுத்துகிற காரியம். தீமைக்குள்ளாக போய்விடுகிறான். அவர்கள் தேவனை அறிந்தும் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. எப்படி அறிந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, எல்லாருக்கும் தேவனை அறிக்கிற ஒரு அறிவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து மேலே 20ஆம் வசனம் படிங்கள். அதிலேயே எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பார்த்தீங்களா? அவருடைய சிருஷ்டிப்புகள், நித்திய வல்லமை எல்லாரும் பார்க்கிறார்கள். அதனால அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நாம் பார்க்கிற சூரியன், சந்திர, நட்சத்திர நியமங்கள், சூரியன் இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை. எல்லா ஜீவராசிகள், எல்லா பயிர் பச்சைகள், பழங்கள், காய்கறிகள் சூரிய வெளிச்சத்திலே அவைகள் தயாரிக்கப்படுகிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையானது மழை, காற்று எல்லாம் தேவனுடைய செயல்களாக இருக்கிறது. அதனால தேவனை பற்றிய அறிவு எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போக்கு சொல்ல இடமல்ல. அதனால தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்ததுனால அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தீமைக்குள்ளாக போய்விடுகிறார்கள். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக படிக்கும் போது அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இவைகளை தயவு செய்து படியுங்கள். அப்படியே பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது நமக்கு நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிருஷ்டிகர்த்தர், நம்மை உருவாக்கினவர், அவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். உபாகம புஸ்தகத்திலே ஒரு வசனம் படியுங்கள். 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. பார்த்தீங்களா? செய்வதெல்லாம் வாய்க்க தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்க கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் என்று படித்து பாருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே அதை நீங்கள் படித்து பாருங்கள். அப்படியே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12 24 படித்துக் கொள்ளுங்கள். அப்படியே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13 17 படித்து பாருங்கள். அப்படியே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 13 வசனங்கள். அங்கே அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி நடந்தால் அவருடைய
மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கும் என்று வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. தயவு செய்து இவைகளை எல்லாம் படியுங்கள். அதனால பாருங்கள், தேவன் கொடுத்த முதல் கட்டளையின் நோக்கம், அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்முடைய கிரியேட்டர். அவருக்கு நாம் கனம், ரெவரன்ஸ் கொடுக்க வேண்டியது அது கட்டாயமாக இருக்கிறது. நாம் பார்த்தோம், அந்த பயபக்தி என்பது பயமும் பாசமும் கலந்த ஆழமான ஒரு மரியாதை. அதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இது இப்படி சொல்லும் போது சிலர் நினைக்கலாம், இது ஒரு அடிமையாக தோன்றுகிறதே என்று. அப்படி அல்ல, இது அடிமை போல அல்ல. இதை நாம் பிராக்டிக்கலாக அதை நாம் புரிந்து கொள்ளும் போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் தேவனுக்கு பிரியமானபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது நீதியின்படி நடப்பதாகும். அது நமக்கு நன்மையாக இருக்கும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியே பாருங்கள், இந்த பிரமாணங்களை, தேவனுடைய கட்டளைகளை முதலாவது நாம் சபைக்குள்ளாக அதை எப்படி பிராக்டிக்கலாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஆராதனை எந்த டைம் என்றால் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சரியாக நாம் வந்து அந்த ஆராதனையில கலந்து கொள்வோம். உதாசீனப்படுத்த மாட்டோம். அப்படியே ஆராதனைக்கு இடையூறாக நாம் இருக்கவே மாட்டோம். இங்கே ஆராதனையிலே இருந்து கொண்டு வேறு உலக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்க மாட்டோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். அப்படியே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அந்த எல்லா இடத்திலும் தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் நாம் தேவனுக்கு பிரியமானதாக, அவருக்கு பயபக்தியை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த பயபக்தி, ரெவரன்ஸ். அப்படியே மற்றவர்களை பற்றி தீமையாக பேசக்கூடாது. அவர்கள் தேவனை அறியாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். அவர்களை பற்றி நாம் தவறாக நினைக்க வேண்டாம். அவர்கள் மேல் எரிச்சல் படாதே, கோபம் கொள்ளாதே என்று எல்லாம் வசனம் சொல்லுகிறது. தேவனை அறிந்த, சத்தியத்தை அறிந்த, வேதத்தை கற்றுக்கொண்ட நாம் எல்லா விதத்திலும், எந்த இடத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு அந்த ஒரு கனத்தை, முதலிடத்தை, அந்த ரெவரன்ஸ், அந்த பயமும் பக்தியும் கலந்த ஒரு ஆழமான ஒரு கனத்தை நாம் அவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் அந்த ஒரு முதலிடம், அந்த முன்னுரிமையை, நம்முடைய விருப்பத்தை, இருதயத்தின் வாஞ்சியை கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ, இல்லாவிட்டால் பெற்றோர் பிள்ளைகளுக்கோ, இல்லாவிட்டால் பணம், பேர், புகழ், இவைகளுக்கோ நாம் அந்த முதலிடத்தை கொடுத்தால், நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை இப்படிப்பட்டவைகளுக்கு கொடுத்தால் அது பயபக்தி ஆகாது. அது இந்த பிரமாணத்தை மீறுவது போலாகும். வேதத்திலே அப்படி மீறினவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அப்படியே பயந்து நடந்தவர்கள் கூட வேதத்திலே நமக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது, ஆதாம், முதல் மனிதன் ஆதாம், மனைவியின் வார்த்தைக்கு
அங்கே கீழ்ப்பட்டு தேவனை விட்டு தூரமாக போய்விட்டான். அங்கே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம், அந்த ரெவரன்ஸ் கொடுக்கப்படவில்லை, மீறப்பட்டது. இந்த கட்டளை மீறப்பட்டது. அதனால் அநேக கஷ்டங்கள் வந்தது. அதே சமயத்தில் முற்பிதாக்கள் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், அவருக்கு அங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. உன் ஏக புத்திரன், உன்னுடைய அருமை பிள்ளை, அவர் 100 வயதிலே குழந்தை பெற்றுக் கொண்டார், ஒரே அருமையான புத்திரன், அவனை நீ எனக்காக பலியிடு என்று சொல்லும் போது பாருங்கள், அங்கே ஆபிரகாம் முழு கீழ்ப்படிதலை காண்பித்தார். இதுதான் பயபக்தி. எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே ஈசாக்கை பலியிட்டான் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை அப்படியே சொல்லப்படுது. அந்த பயபக்தியை காண்பித்து விட்டான். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே தீர்ப்பு கொடுப்பதற்கு அங்கே பிலாத்து நிற்கும் போது, பிலாத்துவுக்கு அவர் மேல் குற்றம் சாட்டின எல்லாரையும் பார்த்து இவர்கள் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அவன் அறிந்து கொள்ளுகிறான். இவர் மேல் எந்த குற்றமும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுகிறான். நீங்கள் படித்து பாருங்கள், யோவான் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, நான் இவர் மேல் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறார். அங்கே நியாயம் விசாரிக்கிற இடத்திலே இருக்கிற ஒரு மனிதன் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு எதிராக மரண தண்டனை கொடுத்தார். காரணம், அவருடைய அதிகாரம், அவருடைய பதவிக்கு அங்கே குந்தகம் வந்துவிடும் என்று பயந்து இந்த காரியங்களை செய்கிறார்கள். இது இந்த நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பாருங்கள், நாம் அப்படி இருக்காதபடி ஆபிரகாமை போல, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் போல தேவனுடைய இந்த முதலாம் பிரதான கட்டளைக்கு நாம் வைராக்கியம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனோடு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணித்திட்ட நாம் தேவனுடைய காரியங்களுக்காக அந்த பாருங்கள், தேவனுடைய அர்ப்பணிப்பு, தேவனுக்கென்று நான் அர்ப்பணித்து வாழுகிறேன் என்று அந்த வாழ்க்கை, அதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து உணர்ந்து அதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால், சத்திய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால், சத்தியங்களை கேட்ப, தியானிக்க, இன்னும் சாட்சி பகர, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால், தாளந்துகளை நாம் தேவனுக்கென்று செலவிடாமல் இருந்தால், நாம் இந்த கட்டளையை மீறுகிறவர்களாக இருப்போம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, அந்த ரெவரன்ஸ், அந்த பயமும் பக்தியும் கலந்த அந்த ஆழமான ஒரு மரியாதையை நாம் கொடுக்காதவர்களாக, இழந்தவர்களாக இருப்போம். அதனால உண்மையாக இந்த பயபக்தியை காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், எந்த ஒரு காரியம், உலக பிரகாரமான எந்த ஒரு காரியமானாலும் நாம் அதற்கு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி இந்த முதலாம் கட்டளை தேவனுக்குரிய அந்த பயபக்தியை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பயபக்தி அது ஒரு இயல்பாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதாக நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் ஃபோர்ஸபிளாக, அப்படி அல்ல.
அதை தேவன் விரும்பவில்லை. அது மாய்மாலமாகிவிடும். இயல்பாக நாம் தேவனை நேசிக்க வேண்டும். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை உருவாக்கினவர், நம்மை காண்கிறவர், நம்முடைய நன்மைக்காக இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் என்று இயல்பாகவே நாம் உணர்வு பூர்வமாக மனதிலே விரும்பி தேவனிடத்திலே ஆபிரகாமை போல வைராக்கியம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பயபக்தியை, ஆழமான ஒரு பயத்தை, ஒரு மரியாதையை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த முதலாம் பிரதான கட்டளையின் நோக்கமாக தேவன் பார்க்கிறார். அடுத்ததாக இரண்டாவது கட்டளை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பார்த்தீங்களா? இது இரண்டாம் கட்டளை. எந்த ஒரு விக்கிரகத்தை நீ உண்டாக்காத. மேலே வானம், கீழே பூமி, தண்ணீர் இருக்கிற எந்த ஒரு உருவத்துக்கு ஒப்பாக நீ ஒரு சொரூபத்தை, விக்கிரகத்தை நீ உண்டாக்காதே என்று இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த கட்டளையின் நோக்கம் என்ன? தேவன் இந்த கட்டளையின் மூலமாக நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, பாருங்கள், நம் தேவன் பேர்ல ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய கண்களால் காணாமலே தேவன் பேர்ல ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். காணக்கூடாது, நம்முடைய கண்களால் காணாது, அறிய முடியாது, ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் இந்த கட்டளையின் மூலமாக தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், பொதுவாக மனித இயல்பு கண்ணால் பார்க்கிறதைத்தான் நம்புவார்கள். கண்ணாலே கண்டால் தான் நம்புவார்கள். அதுதான் மனித இயல்பு. அதனால தேவன் தெய்வங்களையும் அவர்கள் கண்களால் காண்பது போல தெய்வங்களை உருவாக்கினார்கள். மனுஷ ரூபங்கள், வித்தியாசமான பல தலைகள், பல கைகளோட பலவிதமான ரூபங்களிலே தெய்வங்களை மனிதன் உருவாக்குகிறார். இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இன்னும் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இப்படியாக மனிதன் தெய்வங்களை உருவாக்குகிறார். ஆனால் தேவன் விரும்புவது நம்முடைய கண்களால் காணக்கூடாது. அந்த தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதற்கு வசனம் படியுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ரோமர். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பார்த்தீங்களா? அங்கே எப்படி ஆக்கினார்கள்? தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், தேவனுடைய மகிமை, அவர் சிருஷ்டிகர்த்தர், அவருடைய கனத்தை, மகிமையை எப்படி ஆக்குகிறார்கள்? மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, ஊரும் பிராணிகள். பார்த்தீங்களா? இன்றைக்கு நாம் இவையெல்லாம் பிராக்டிக்கலாக பார்க்கிறோம். குல தெய்வம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் அவர்கள் ஊர்களிலே, அவர்கள் வசிக்கிற இடங்களிலே ஒரு பெரிய மனுஷனாக, நன்மை செய்கிறவராக இருந்திருப்பார். அவர்களை தெய்வங்களாக உருவாக்கி
அப்படியா? அப்படியே பறவைகள், மிருகங்கள், கழுகு, எலி, இன்னும் மிருகம், நந்தி, இப்படிப்பட்ட பலவிதமான உருவங்களை செய்து அவைகளை தெய்வமாக, மனுஷனுடைய இருதயம் இருளடைந்தது இல்லை. தேவனுடைய மகிமை எப்படி ஆக்கிவிட்டார். அப்படியே பாருங்கள், கண்ணிலே காணுகிற சிருஷ்டிப்புகள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை தொழுது சேவிக்க ஆரம்பித்தார். சூரியனை பார்க்கிறார், அதன் தேவை எவ்வளவு என்று பார்த்து அங்கே சூரிய பகவான் என்று தொழுது கொள்கிறார். சூரிய நமஸ்காரம். அப்படியே அக்கினியை பார்க்கிறார், நெருப்பு, அதன் பயங்கரம், அதன் தேவை, அக்கினி பகவான். அப்படியே மழை எவ்வளவு தேவை, தண்ணீர், வருண பகவான். இப்படியாக பாருங்கள், மனிதன் காண்கின்ற ஒவ்வொன்றையும் தெய்வங்களாக மாற்றிவிட்டான். மனிதனே தெய்வத்தை உருவாக்குகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் அதிலே பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றிவிட்டார். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகளை தொழுது சேவி. ஆனால் நம்முடைய தேவன் எப்படி அறியப்படுகிறார் என்றால், அவருடைய குணங்களை வைத்து அவர் அறியப்படுகிறார். அவருக்கு நல்ல குணலட்சணங்கள் இருக்கிறது. தேவனுடைய குணலட்சணங்கள் என்ன என்று நாம் ஏற்கனவே அநேக பாடங்களிலே பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அவருடைய குணலட்சணம் பற்றி அங்கே ஒரு சிங்காசன காட்சி அங்கே காணப்படுகிறது. அங்கே அடையாள பாஷையிலே அவருடைய குணங்கள் பற்றி அங்கே பேசப்படுகிறது. அதில் 6ஆம் வசனத்திலே அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன என்று படிக்கிறோம். அதில் 7ஆம் வசனம் படியுங்கள். 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. பார்த்தீங்களா, இங்க 4 ஜீவன்கள். வெளிப்படுத்தல் நமக்கு தெரியும், அடையாள பாஷை. 4 ஜீவன்களை கொடுத்து அங்கே சிங்காசனத்தின் மத்தியிலே இந்த உருவங்களை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அப்படி என்றால் நமக்கு தெரியும், சிங்காசனம் என்றால் அங்கே சிங்கம், அதில் அது வல்லமையை அடையாளப்படுத்துகிறது. ஆபிரகாமிடத்திலே சொல்லப்பட்டது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொள். அப்படியே காளை தேவனுடைய நீதி அடையாளப்படுத்துகிறது. வேதவசனம் சங்கீதங்களிலே நாம் படிக்கிறோம், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அடித்தளம். அவருடைய சிங்காசனத்தின் அடித்தளம் நீதி, நியாயமாயிருக்கிறது. அப்படியே மனுஷ முகம் அன்பை அடையாளப்படுத்துகிறது. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று அங்கே மோசே இல்லத்திலே சொல்லப்பட்டது. இப்படி அநேக வசனங்கள், யாத்திராகமம் 30:6, இன்னும் சங்கீதங்களிலே அநேக இடங்களிலே கர்த்தர் இரக்கம், மனதுருக்கம், நீடிய சாந்தமுடையவர் என்று படிக்கிறோம். அப்படியே கழுகுக்கு ஒப்பாக, பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக, இது ஞானத்தை அடையாளப்படுத்துகிறது. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அப்படிப்பட்ட ஞானம், அவருடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இந்த 4 குணங்களை உடைய நம்முடைய தேவன் இந்த
குணங்களின் அடிப்படையிலே அவர் கிரியை செய்கிறார், செயல்படுகிறார். இந்த 4 குணங்களும் சரி சமமாக அவர் கிரியைகளிலே அங்கே காணப்படும். அப்போ தேவன் மேலே நாம் வைக்கிற விசுவாசம் என்றால் அவருடைய குணங்கள் மேலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். பாருங்கள், மாம்சீக இஸ்ரேலர்களை நமக்கு மாதிரியாக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் கண்டு விசுவாசித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே வந்தவரை நேரடியாக கண்டார்கள். அவருடைய செயல்கள், வல்லமைகள், ஞானம், அவரை போல ஒருவரும் பேசினதில்லை. அப்படியாக அவரை குறித்து பேசப்பட்டது. அவர் நேரடியாக அங்கே பலத்த செய்கைகளை செய்தார். மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். வார்த்தையினாலே கொந்தளிக்கிற கடல், பெரும் காற்று அமைதலாயிற்று. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார். இப்படியாக பலத்த செய்கைகளை அவர்கள் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக பார்த்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம் கண்டு விசுவாசிக்க கூடாது, காணாமலே விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வசனம் சொல்லுகிறது. கண்டு அல்ல, காணாமல் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திட்ட அநேக காரியங்கள் நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். கண்டு அல்ல, காணாமலே விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அந்த விசுவாசம் நமக்கு எப்படி வர வேண்டும் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் மகா நீதியுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பு, மனதுருக்கமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் மகா ஞானமுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறேன். அப்படியே பாருங்கள், நம்முடைய தேவன் நீதியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டு அவர் அன்பு செய்ய மாட்டார். அவர் அன்பு காட்ட வேண்டும் என்றால் அங்கே அவருடைய நீதி திருப்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். நீதி அங்கே திருப்தி செய்யப்பட்டால் தான் அவருடைய அன்பு அங்கே கொப்பளித்து கடல் போல பொங்கி வரும் அவருடைய அன்பு. அதே சமயம் நீதி திருப்தி செய்யப்படாவிட்டால் அங்கே ஒரு துளி அன்பு கூட அங்கே வராது, காட்டப்படக்கூடாது. இதுதான் தேவனுடைய குணம். இதிலே அவருடைய ஞானத்தை உணரலாம், அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்பேற்பட்ட தேவன் மேலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். காணாமலே வேத வசனங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் 2ஆம் கட்டளை. வேற எந்த உருவம் நீ செய்யக்கூடாது. காணாமல் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனால நாம் 2 கட்டளைகளை பார்த்தோம். அதன் நோக்கம் தேவன் மேல, முதலாவது கட்டளை தேவன் மேலே நாம் உச்சக்கட்ட பயபக்தியை காண்பிக்க வேண்டும். 2வது கட்டளை பாருங்கள், தேவனை நாம் கண்ணால் பார்க்காமலே நாம் உறுதியான விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் இந்த 2 கட்டளையிலே அங்கே எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் நாம் சபையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தில் கூட
உலக ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அவர்கள் கூட இந்த விசுவாசம், இந்த முதலாம் கட்டளை, தேவனுக்கு அந்த காண்பிக்கக்கூடிய பயபக்தி, இவைகளை காண்பித்தால் தான் அங்கே நித்திய ஜீவன், உலகத்திலே அவர்கள் நித்திய காலமாக வாழ முடியும். இல்லாவிட்டால் அழிவுக்குள்ளாக, இரண்டாம் மரணத்துக்குள்ளாக போய்விடுவார்கள். இதை குறித்து கூட ஒரு வசனம் மாத்திரம் படியுங்கள். எசாயா 65ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் என்று பேசப்படுகிறது. படியுங்கள். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். உயிர்த்தெழுந்து வந்த பிறகு அவர்களுக்கு 100 வருஷம் கொடுக்கப்படும். தேவனுடைய சத்தியங்கள் கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு மரணம் வந்துவிடும். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அந்த 100 வயதுக்குள்ளாக அவன் சத்தியத்தை கற்று கீழ்ப்படைந்து சத்தியத்திலே நடக்க வேண்டும். தேவன் விரும்புகிற பிரமாணங்களை கைக்கொள்ள பிரயாசம் எடுத்து அதிலே நடக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு பூமியிலே நித்திய ஜீவன், இல்லாவிட்டால் மரணத்துக்கு, அழிவுக்கு போய்விடுவான். இதுதான் இந்த கட்டளை. அதனால மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு மனிதன் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது எப்பயானாலும். 3வது கட்டளை படியுங்கள். 20ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 20:7. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்கக்கூடாது. இதிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், பாருங்கள், இது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் சின்சியாரிட்டி, உண்மைத்தன்மை, உத்தம குணம், பிரின்சிபிள் ஆஃப் சின்சியாரிட்டி என்று சொல்லப்படுகிறது. தேவன் உத்தம குணத்தை எதிர்பார்க்கிறார். இந்த கட்டளையை நாம் சில வேளைகளில் நினைப்போம், சும்மா ஆண்டவர் இயேசு, யெகோவா தேவன், இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளை சும்மா உச்சரிப்பதினால இந்த பிரமாணத்தை நாம் மீறுகிறவர்கள் என்று நினைப்போம். அது கூட ஒரு காரியம்தான். இன்னுமாக சிலர் தேவனுடைய நாமத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடைகளுக்கு வைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து ஃப்ளவர் மில், அப்படியே ஜெராக்ஸ் கடைகளுக்கு இப்படிப்பட்ட பெயர்களை கிறிஸ்தவர்கள் வைப்பது, இது கூட வீணாக வழங்குவதுதான். இதை விட இன்னும் அதிகமாக சொல்ல போனால், பாருங்கள், நம்முடைய குண லட்சணத்தை தேவன் விரும்புகிறதற்கு எதிராக நாம் காட்டினால், அந்த குண லட்சணத்தின் மூலம் நாம் இந்த கட்டளையை மீறுகிறவர்களாக இருப்போம். இதை நாம் புரிந்து கொள்வதற்காக பாருங்கள், மாம்சீக இஸ்ரேலர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தார். அந்த மாம்சீக இஸ்ரேலர்களை ஒரு மனைவியை போலவும், தேவனை ஒரு நாயகன் என்றால் கணவனை போலவும் ஒப்பிட்டு அங்கே பழைய ஏற்பாட்டிலே பேசப்படுகிறது. அங்கே அவர்கள் அந்த கணவனாகிய தேவனுக்கு அவர்கள் ஏற்றபடி கீழ்ப்படிந்து நடக்காமல் விக்கிரக வணக்கத்துக்கும் பலவிதமான கேடான சிந்தைகளுக்கு, வழிமுறைகளுக்கு வழி விலகி போகும்போது அங்கே அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அவருடைய நாமம் தூசிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். அதனால
அதற்குரிய தண்டனைகளை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அநேக தண்டனைகள். அப்படியே பாருங்கள், இந்த நாட்களிலே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அழைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இங்க யாரு? கிறிஸ்தவர்கள் என்று பொதுவாக சொல்லுவார். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக, அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்கள். இதை குறித்து அநேக வசனங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியே புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21-24 படிங்க, வேகமாக படிங்க. எபேசியர் 4:21-24. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிய சிந்தை உடையவர்களாக மெய்யான நீதியிலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன், கிறிஸ்துவின் சாயல், அதை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் அநேக இடங்களில் சொல்லும். அப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக, அவருடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை கிறிஸ்து இயேசுவுக்கு மணவாட்டி என்று வேதம் குறிப்பிடுகிறது. மணவாட்டி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மணவாளன் என்று குறிப்பிடுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குரிய குணங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும். நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கை முழுமையாக நாம் வாழுகிறவர்களாக, அப்படிப்பட்ட முழு அர்ப்பணிப்பு நாம் காட்டாமல் வாழ்ந்தால் அது இந்த கட்டளையை மீறுகிறவர்களாக இருப்போம். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களாக இருப்போம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த குணலட்சணங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். இதற்கு வசனம் கூட பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க. இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பதான் நாம் அவரிலே நிலைத்து. 4ஆம் வசனம் கூட, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. பொய்யன். பார்த்தீங்களா? அவரை அறிந்திருக்கிறேன் என்று கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருக்கலாம். அப்படி அறிவித்து கொண்டு அவர் போதித்தபடி வாழாவிட்டால் நாம் பொய்யர்கள். எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால பாருங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசி ஏசாயா அங்கே தீர்க்க தரிசனமாக இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள 7 கால சபைகளை பற்றி எப்படி எழுதுகிறார் என்றால், ஏசாயா 4:1 படியுங்கள். ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து
எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இது இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள சபையை குறித்து சொல்லப்படுகிற வசனம். பொதுவாக ஸ்திரீகள் என்றால் சபையை அடையாளப்படுத்துகிறது. அதிலே வேசி ஸ்திரீ இருக்கிறது, நல்ல ஸ்திரீகள் சபையை அடையாளப்படுத்துகிறது. வேசி ஸ்திரீகள் என்றால் கெட்டுப்போன சபை, பொய் போதனையாளர்களை குறித்து பேசப்படுகிறது. இங்கே 7 ஸ்திரீகள், அப்படி என்றால் 7 கால சபைகளில் உள்ள பொய் போதனையாளர்கள், கெட்டுப்போன சபையை பற்றி இங்கே பேசும்போது அவர்கள் ஒரே புருஷனை பிடித்திருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிறார் நாமம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் எங்களுடைய சொந்த ஆகாரத்தை நாங்கள் புசிப்போம், சொந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வோம். சொந்த ஆகாரம் என்றால் பாருங்கள், அவர்கள் உலக பிரகாரமான போதனைகள், பாரம்பரியமான போதனைகள், இவைகளை போதித்துக் கொண்டு இது நான் சொந்த ஆகாரம், அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று அநேகர். அப்படியே சொந்த வஸ்திரம், அவர்களுடைய சொந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவருடைய ஈடு பலி, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி, அவர் நமக்காக மரித்ததினாலே அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை குறித்து அதிகமாக அவர்கள் பேசுவதில்லை. அது தேவையில்லாதது போல பாருங்கள். அதை பற்றி கவலைப்படாமல் சொந்த வஸ்திரங்கள், அவர்கள் சொந்தமாக ஸ்கூல்கள் ஆரம்பிப்பார்கள், ஹாஸ்பிட்டல்கள், இன்னும் அநாதை இல்லங்கள், இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு சொந்த நீதி செய்து கொண்டிருப்பார்கள். இவைகள் நல்ல காரியம் தானே என்று நினைக்கலாம். ஆம், நல்ல காரியம்தான். ஆனால் இதன் மூலம் ஒரு பாவி நீதிமான் ஆக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நீதி, ஈடுபலி, அதுதான் பாவி நீதிமான் ஆக்க முடியும். அதனால உங்கள் பேர் மாத்திரம் எனக்கு போதும், இயேசு என்கிற நாமத்தை வைத்துக் கொண்டு இவைகளை செய்து கொண்டு இன்றைக்கு மெஜாரிட்டி, இது 7 கால சபைகளிலும் அப்படியே நடக்கிறதாக இருக்கிறது. இப்படி அவர்கள் இந்த பெயரை மாத்திரம் பயன்படுத்துகிறதுனால அவர்கள் இந்த கட்டளையை அவர்கள் மீறுகிறார்கள். பாருங்கள், எஸ்ஐயா 64:6 நாம் பார்க்கும்போது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று சொல்லப்படும். நாம் செய்கிற நற்கிரியைகள் அழுக்கான கந்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கிடைக்கிற அந்த நீதியை நாம் வஸ்திரமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய போதனைகள், அதற்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால் பாருங்கள், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்றால் ஒரு பொறுப்பு இருக்கிறது. கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும். நான் பெயரை மாத்திரம் வைத்திருக்கிறேன், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னால் அந்த பொறுப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய விருப்பம் போல நடக்கிறேன் என்றால் அது பேர் கிறிஸ்தவ சபைகள் அப்படியாக மாறிவிடும். பேர் கிறிஸ்தவள் என்று ஆகிவிடும். அப்போ இந்த 3ஆம் கட்டளை நம்முடைய கேடான வாழ்க்கை, நம்முடைய குணலட்சணங்களை அங்கே காண்பிக்கிறது. அப்படி நாம் மீறினால் இந்த கட்டளையை மீறுகிறவர்களாக இருப்போம். அப்படியே பாருங்கள், இந்த 3வது கட்டளையின் கொள்கையை நான் முடிக்கப் போகிறேன். பாருங்கள், இந்த சின்சியாரிட்டி என்ற ஒரு வார்த்தையை நாம் சொன்னோம். இந்த சின்சியாரிட்டி என்றால் லத்தீன்
அந்த லத்தீன் மொழியில இந்த சின்சியாரிட்டிக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், சின்சியர்ஸ், SINTCROS, SINTCROS, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வித்தவுட் வேக்ஸ், மெழுகு இல்லாதது என்று அர்த்தம். அப்படி என்றால் குறைகளை மறைக்காமல் கலப்படமற்ற உண்மையான தன்மையோடு இருப்பது, உத்தம குணத்தை வெளிப்படுத்துவது. அப்படியே பாருங்கள், இந்த சின்சியாரிட்டி என்பதற்கு ஒரு கிரீக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதனுடைய அந்த வார்த்தை எப்படி என்றால் ஹெலியோன் குரோனிஸ், HELIONKRONIS. இது ஒரு வார்த்தை. இதனுடைய அர்த்தம் ஜட்ஜ்டு பை தி சன், ஜட்ஜ்டு பை தி சன். அப்படி என்றால் சூரியனால் நியாயம் தீர்க்கப்படுவது. அப்படி என்றால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு குயவன் மண்பானையை அங்கே மனையும் போது அதிலே சிறிய கிராக்கு, சிறிய கீறல் போன்ற அந்த வெடிப்புகள் இருந்தால் அதிலே மெழுகு பூசி அதை மறைத்து விடுகிறார்கள், அந்த கிராக்கு தெரியாதபடி. இது நேர்மையானதா என்றால் இல்லை, அதுதான் வித்தவுட் வேக்ஸ். அப்படி என்றால் மெழுகு எல்லாம் போட்டு அதை மறைக்க கூடாது, ஓட்டையாகத்தான் இருக்க வேண்டும், அதை மறைக்க கூடாது, அதை மறைத்து இருக்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாகிறது. பாருங்கள், இதுல நமக்கு என்ன பாடம் என்றால், பாருங்கள், நாம் சில தவறுகளை நம்முடைய பலவீனத்திலே கூட நாம் செய்து கொண்டு அதை நியாயப்படுத்தலாம். அது எனக்கு அந்த சூழ்நிலை அப்படியாக இருந்தது, நான் அதனால தான் இந்த காரியத்தை செய்தேன் என்று அந்த தவறை நாம் நியாயப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இதுதான் அந்த மெழுகு தடவுவது. பாருங்கள், தவறு தான். அந்த மெழுகு தடவுன அந்த பானையை நாம் சூரிய வெளிச்சத்திலே அதை காண்பித்தால் அந்த மெழுகு உருகி போய் அந்த பானையில் உள்ள கீறல் அது தெரிந்துவிடும், அந்த ஓட்டை தெரிந்துவிடும். அதுதான் ஜட்ஜ்டு பை தி சன், சூரியனால் நியாயம் தீர்க்கப்படுவது. பாருங்கள், அப்படியே நம்முடைய அர்ப்பணிப்பு உண்மை உத்தமமானதாக இருக்க வேண்டும். இந்த சுவிசேஷம் என்னும் சூரிய ஒளியில் நம்முடைய வாழ்க்கை சோதிக்கப்படும், நம்முடைய குணங்கள் சோதிக்கப்பட்டு கலப்படமற்றதாக நாம் நிரூபிக்க வேண்டும். சத்தியத்தின் வெளிச்சம் வரும்போது நம் குறைகள் என்ன என்பது நமக்கு அது காண்பித்துவிடும். அப்படி அந்த குறைகள் நம்மிடத்திலே காணப்படும் போது நாம் அவைகளை உண்மை உத்தமமாக அதை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவைகளை விட்டு விலக வேண்டும். அதை நாம் கழுவப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையினால ஜெபத்துல நாம் ஒப்புரவாக வேண்டும். இல்லாவிட்டால் நாமும் அந்த 3ஆம் கட்டளையை மீறுகிறவர்களாக இருப்போம். அதனால இந்த கட்டளைகளுக்கு நாம் உண்மையுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் 3 கட்டளைகளை பார்த்தோம். 1ஆம் கட்டளை தேவனுக்கு காட்டுகிற பயபக்தி. 2ஆம் கட்டளை தேவனை நாம் கண்களால் காணாமலே நாம் உறுதியான விசுவாசம் காண்பிக்க வேண்டும். 3வது கட்டளை சின்சியாரிட்டி, உண்மை.
உண்மையும் உத்தமமாக வாழ்வது. இப்படியாக இந்த கட்டளைகள் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. மீண்டுமாக நாம் தொடர்ச்சியாக இந்த பாடத்தை நாம் பார்க்கலாம். அடுத்த பாகத்தில் தேவ கிருபை இருந்தால் நாம் பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டு தியானியுங்கள், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.